ஸ்டார்டிங் சொல்றா. நல்ல டைம் எடுத்துங்கப்பா. வெல்கம் டு இருங்க பாய்ஸ். இல்ல நான் வந்து ரெடியா இருக்கேன். சொல்லு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சொல்லமா? வெல்கம் டு இருங்க பாய்ஸ். சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிங்க பாய்ஸ். தெரியுது, நீ மூடு. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ஃபிஷ்ஷஸ் நிறையா பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். எது? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபிஷ்ஷு வாங்க வந்திருக்கோம் மெயினாக. ஓகேவா? அதனால நம்ம இப்போ வந்து போயிட்டு ஃபிஷ் வாங்க போகலாம். சரியா? எல்லாருமே போகிறோம். எங்கள் பாய்ஸில் கார்த்திக் அண்ட் சாய் பிரசாத். ஓகேவா? நம்ம போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகலாம். ஆக்சுவலி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வாங்கி வந்திருக்கோம். நீ வாங்குறிய ஃபிஷ்? ஃபைட்டர் வாங்க போறான்னா? ஃபைட்டரை வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபைட்டர் வந்து ஃபைட்டர் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஷ் டேங்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம். அதாவது கொளத்தூர், உங்களுக்கே தெரியும், ஏசியாவில் நம்பர் 1 நினைக்கிறேன். அது என்ன கூகுள் பார்த்து சொல்கிறோம். பெரிய ஃபிஷ் மார்க்கெட். ஆக்சுவலி எப்போ யூஸ்வலாக எந்த டைமுக்கு வருவோம் பார்த்தீங்கன்னா 10, 11 அதுக்கு மேலே தான் வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்தோம்? 9 o'clock வந்துட்டோம். ஒரு கடை 8:30 வந்துட்டோம். 8:30 வந்துட்டோம். டிஃபன் கடை ஒரு நம்மளுக்கு மெயினாக ஃபிஷ் வாங்க தான் வந்தோம். எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு. ஒரு கடை கூட ஓப்பன் இல்லை. இது என்னடா பண்ணுறது பார்த்தோம். எல்லாருமே எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா 10:30 தான் திறக்கும் போல். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 10:05 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கடையாக ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்று எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஓகே, இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆரம்பிக்க போகிறோம். பார்த்துட்டு என்னென்ன ஃபிஷ் வாங்க போகிறோம் சொல்லிட்டு அது எப்படி டேங்க்கில் செட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு மற்ற வீடியோ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். வாங்க போகலாம். முன்ன பின்ன மீன் வளர்த்துருக்கே இல்லையா? What nonsense you are talking about me? வளர்த்துருக்கேன். என்ன வளர்த்துருக்கேன்? ஃபைட்டர் வளர்த்தேன். ஃபைட்டருக்கு ஒரு பேர தெரியலான்னு சொல்லிட்டு அரவணை கூட விட்டான். நான் குமார் அவசரப்பட்டிய இல்ல அது பேர் வாங்கி விட்டேன். என்ன பேர் விட்ட? பீட்டா ஃபிஷ் தான். பீட்டா ஃபிஷ் தான் மேல விட்ட. திருப்பி மேலே வாங்கி விட்டுருக்கான். இல்ல ஃபீமேல் தான் விட்டேன். அதுக்கு ரெண்டுத்துக்கும் செட் ஆகல போல. இது என்ன பண்ணிச்சு, எகிரி குச்சி செத்து போயிடுச்சு. ஓகேவா? ஃபீமேல் செத்து போனதும் சூசைட். மேல் என்ன பண்ணிச்சுன்னா மேலே எகிரி குச்சி செத்து போயிடுச்சு. ரெண்டுமே அவுட்டு. எவ்வளோ பெரிய டேங்க்ல வச்சிருந்த? எவ்வளோ பெரிய டேங்கா? இதோட குட்டி டேங்க். ஏதோ டேங்க்ல வைக்கலங்க, மிராண்டா. இதோட குட்டி டேங்க். அதுல வந்து ப்ரீட் பண்ணலான்னு விட்டேன். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ ப்ரீட் பண்ணும்போது என்னாச்சுன்னா செத்து போயிடுச்சு. அந்த ஃபேண்டா பாட்டில், மிராண்டா பாட்டில் கட் பண்ணி அதுக்குள்ள தண்ணி ஊற்றி வைப்பான் தெரியுமா? அந்த கேட்டகரி. அது மூடி வைக்காம விட்டுட்டு அது எகிரி போய் செத்துடுச்சு. சரி, என்னென்ன மீன்லாம் தெரியும்டா, சும்மா சொல்றா. என்னென்ன ஃபிஷ் தான் இருக்கு? கோல்டன் ஃபிஷ், அது எல்லாருக்குமே தெரியும். கோல்டன் ஃபிஷ்ஷா? அடுத்து அதுக்கப்புறமா ஃபைட்டர், பீட்டா. ஃபைட்டர் வேற, பீட்டா வேறியா? அப்புறம் சொல்லு. வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அரோனா ஃபிஷ் தானே வாஸ்து மீன். வேற இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அரோனா தானே வாஸ்து மீன். அதுதான். வேற இன்னொன்னு இது, ஐயோ, அலிகேட்டர். அலிகேட்டர் வாஸ்து மீன். அலிகேட்டர் காடு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அடா பாவி டேய். ஓ, அது வாஸ்து மீன் இல்லடா. என்னென்ன மீன் தெரியும்னு சொல்லுங்க. வாஸ்து மீன் தான் கேட்டேன். வாஸ்து மீன் எனக்கு வாஸ்து மீன் இல்ல, வாஸ்து மீன். என்ன கலாச்சிட்டாராமா? வாஸ்து மீன் அரோனா மட்டும் தான் தெரியும். வாங்கிக்கிறல்ல ஃபைட்டரு? காசு இல்லப்பா. ஃபைட்டரா? சும்மா சொன்னேன்டா. சும்மா சொன்னானா? ஏய், வாங்கிக்கடா. ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். வாங்குறது பிரச்சனை இல்லை, மெயின்டைன் பண்ண முடியாதுனால. அதுலேயும் ஃபைட்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா போறா டேய். ஒரு பவுல் வாங்க போகிறேன், தீனி ஒழுங்காக போடணும். ஏண்டா மார்னிங் ஈவினிங் போட்டானே போதும்டா, இல்லை நைட்டு. இதுதான் என் பேபி. ஓகேவா? காமிஸ்டா. டெத்துக்கு பேர் போகிறாங்கடா. அவாய்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிடுறா. A few moments later. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?
கைஸ் செப்பல் ஒரு கடைக்குள்ள போறோம் வாங்க. செப்பல் விட்டு ஏதோ சொன்னீங்க ஸ்டம்போ என்னமோ ஸ்டம்பு என்னமோ சொன்னீங்க. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. இது வந்து ஸ்டம்பா காட்டு அவன் சொன்ன ஆர்டிஸ்ட் காட்டு அது பேர் என்ன இவன் தான் ஏதோ சொன்னா ஸ்டம்போ என்னமோ ஏதோ சொன்னா. படிடா லாப்ஸ்டர் அது இது லாப்ஸ்டரா? ஏண்டா உனக்கு என்னாச்சுடா? லாப்ஸ்டர் பெருசா லாப்ஸ்டர் இல்ல அது என்னது கிரேஃபிஷ். ஃபர்ஸ்ட் பை ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வாங்கியாச்சு. சரியா? இன்னைக்கு விடுறது இந்த தொட்டி அப்படியே கலரா முன்னுக்கு நியூன் ஃபிஷ் எனக்கு அந்த கலர்ல மட்டும் கொடுங்க ப்ரோ, பச்சை கலர்ல. ஆமா கிரீன் மட்டும். விக்கி வச்சு டெஸ்ட் பண்ணலாம், அவன் எடுத்துட்டு இருக்கட்டும். விக்கி வா, இவன் பேர் என்ன? இவெல்லாம் பேசிக் ஃபிஷ். கப்பீஸா கைஸ்? குளத்தூர்லயே பண்ணீங்க வேற. அவன் பேர் என்ன? கோல்டு ஃபிஷ்ஷா? அவன் கோல்டு ஃபிஷ் சொல்றான்டா. அது என்ன கோல்டு ஃபிஷ்ஷா பாரு? நம்ம பேரை வந்து ஒன்றும் தெரியல தெரியுமா? இது கலர் ஃபிஷ். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. கேட்டியா நீ ஃபைட்டர் கேட்டியா விக்கி? பத ஃபீமேல் ஃபைட்டர். டேய் மேல் ஃபைட்டர் கைஸ். இவன் ஃபைட்டரே வளர்த்தது இல்ல, சும்மா பேரு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஃபீமேலுக்கு வந்து அந்த இது இருக்காதுடா, விங்ஸ் இருக்காதுடா. ஃபீமேல் ஃபிஷ் நீ எப்படி கண்டுபிடிப்பா சொல்லு? விங்ஸ் இருக்காது. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, இப்போதான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக க்ளோஸு. யாரும் தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்துடாதீங்க, வந்துட்டு ஏமாற வேணாம் எங்களை மாதிரி. இதுக்குள்ளே போய் போகலாமா? ஓகே, நம்ம கடைக்கு தேடுற மீன் இருக்கும். போகலாம். நம்ம அடுத்த கடைக்குள்ளே போகலாம். கொண்ட மீன் 50 ஃபிஷ் 150 ரூபா. ஏண்டா அவன் பாரு ரேட் 50 ரூபா போட்டு 50 ஃபிஷ் 150 ரூபா. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி மக்கள் கூப்பிட்டு வந்து ஒரு பீஸ் 120 ரூபா. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னென்னா இது மாதிரிலாம் வேணும். பட் ஆனால் அதெல்லாம் என்னென்ன ஃபிஷ் கூட விடணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. நான் புதுசாக இருக்குது, அப்போது செட் ஆகாமல் போய்டும் சில நேரத்தில். சரி கேட்டுட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி எலிகேட்டர் மாதிரியே இருப்பான், நல்லாயிருக்கும். ஷ்ரிம்ப் டேங்கில் விடலாம். One hour later. சுகர் கிளைடர் வேணும்னா சீரியஸாக சூப்பராக இருக்குது. நான் கூட இந்த அளவுக்குலாம் அட்டாச் ஆகும் எதிர்பார்க்குறேன். அழகாக க்யூட்டாக ஏறி உட்காந்துச்சிங்க, நல்லா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. பட் என்ன சைஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த சைஸில் வந்து என்ன சொல்றது, வளர்த்தாதான் நமக்கு பழக ஜெல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பெருசு வாங்கிட்டு அதை அட்ராக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரொம்ப அட்டாச் ஆகாது மீனா. ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செர்லாக் கொடுத்தாலே போதுமாண்டா அதுக்கு. செர்லாக்கு அது குடிக்க என்ன சொல்றது, தண்ணி மாதிரி ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தியா? ஆமாம், அதெல்லாம் அதே தண்ணி குடிச்சுக்கும். வாங்கலாம் ஒன்று இருக்கேன். சப்போஸ் வாங்கினா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் யார் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் 7000 ருபீஸ் உங்களுக்கு நேரில் வந்து வாங்கினீங்கன்னா கம்மி பண்ணி தர மாதிரி அந்த அண்ணா சொன்னாங்க. வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பெட் மோஃபியா. ஆமாம், ப்ரொமோஷன் கிடையாது, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா இருக்கு, போய் வாங்கி பாருங்க. வா இங்கே நான் வாங்குறேன். ஆக்சுவலி இங்கே தான் எப்பவுமே நான் வாங்குவேன். கைஸ், விக்கி விட்ட ஃபைட்டர் மீன் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. இது வந்து ஃபீமேல் ஃபைட்டர், ஆக்சுவல் ஃபீமேல் ஃபைட்டர். விக்கி விட்டது வந்து 2 மேலு. மூஞ்ச கட்டுங்க 2 மேல் விட்டுட்டு பிரீடிங் விட்டுருக்கா 2 மேல. இல்லை ஒரு உரைக்குள்ள 2 கட்டி இருக்க கூடாதுக்கா, அதெல்லாம் முடியாது. வேற இல்லை, ஃபீமேல் தான் விட்டுருக்கான். தம்பி போதும்பா. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். வெறும் ஃபுட்டு மட்டும் வாங்கினோம். எவ்வளோ போகிறது? இது வாங்க சொல்லு. இது வாங்கல, நல்லா இருக்கு. என்ன நீ எது நல்லா இருக்கு சொல்லலாம்? இது 2ல இது நல்லா இருக்கு சொல்றான். மனசாட்சி இல்லாம அந்த டேஸ்ட் மூஞ்ச காட்ட அவனுக்கு. அது வேணா சொல்லு. இது நல்லா இருக்கு. இதான் நான் வச்சிருந்தது. டக்குன்னு சொல்லு. நான் அமுச்சு சொல்ல போறேன். 50 ரூபா தானே? யோ 80 ரூபா. தேங்க்ஸ். நாம 100 ரூபான்னு சொல்லுவோம். இருப்பேன்
குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. டேங்க் அம்மா டேங்க் என்ன கலர் வேணும் சொல்லு. இது டேங்க் ரோட டேங்க் அங்கே வேணும். இதுக்கு என்ன சொல்லிடலாம் போ. இது ஃபோட்டோ எடுத்து சொல்லு. யாரோ இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரீனா ரீனா உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. மொத்தமா 250 ரூபா அனுப்பிச்சிரு. ஆட்டை போறது கால தேர்றது பாரு. இப்பதான் அனுப்ப போறேன். ஏய் என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட. இவங்க வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. ஓகே அது ரெட் கலர் ஓகே. ப்ளூ வேணுமா? இல்லைங்களே 200 அனுப்பிச்சுடு பவுலோட. ஏய் பவுலோட என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சேர்த்தி பவுல் யார் தருவா? கண்டுபிடிச்சிடறேன் வைக்கி. பவுல் 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 பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஏய் பவுல் எங்கடா போகுது? ஏய் இது அப்படியே வாங்கி போய் குத்துலாம்டா. பவுல்லாம் வாங்க வேணாம். இது எவ்வளோடா? 80 ரூபா. வாங்கி போய் குத்துலாம். ஹலோ மாட்டேன். இது இந்த ஃபிஷ் 80. பவுல் என்ன ஒன்றும் கேட்கல. பவுல் இந்த கலர் ஓகேவா? இந்த கலர் ஓகே. ப்ளூ வேணுமா? சரி ஓகே. ப்ரோ இது வேணும் ப்ரோ. கார்த்திக் சாருக்கு அனுப்பிச்சு விடுங்க மேடம். வேற கவர்ல போட்டு கொடுத்துருவீங்க. நல்லா லாங்ல போற மாதிரி. நடிக்காதடா. அப்ப எதுக்கு அசிங்கமா கேட்டேன்னா ஏன்டா இப்படி கூட இருக்க உங்க கமிஷன் அடிக்கிற? நான் என்ன கமிஷன் அடிக்க போறேன்? உண்மையில 80 ரூபா 80 ரூபா 100 ரூபா சொன்ன நீ. 20 ரூபா பெட்ரோல் தான். 20 ரூபா பவுல் 150 120 ரூபா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வேணும்ல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி ஓகே என்ன வர கமிச்சுடு. அவன் சொல்றான் புரியல. ருத்ரா சரி கார்த்திகிட்ட குத்துறப்ப கேஷா. ருத்ரா ஷாப் ஓனர் பாத்தீங்கன்னா வீடியோ பாருங்க. இதோட 4வது கஸ்டமர் பிடிச்சி வர்றோம். இதோட ஃபோர்த்து காட்டு இவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் காமிச்சிட்டு போகிற ரோடு ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 25 ரூபா கம்மி பண்ண மாட்டேன் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கம்மி பண்ணலாம். எங்கள் சேனலை பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களை டேக் பண்ணுறேன் உங்கள் சேனல் இருந்துச்சுன்னா. ருத்ரா தானே? ருத்ரா அக்வாரியம் எப்படி இருந்துச்சு? குளத்துறை பார்த்ததுல வந்துல தானே வந்து நல்லா இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா வைங்களேன், குளத்துல ஃபிஷ் மார்க்கெட் அவ்வளோ நல்லா இருக்குது. சீரியஸாக வந்து பார்த்து நல்ல ஃபிஷ்ஷாக செலக்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. உண்மையாக சொல்லணும் நல்லா இருக்குது. நீ என்ன தான் வாங்கின வந்து இது வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். ஒரு நாள் நாங்கள் இதுவே ஒரு லாகாக போடுவோம். ஆமாம் ஏதோ ஒரு வழியாக வாங்கியாச்சு. பட் அந்தளவுக்கு வாங்கினா தெரில. ஏன்னா அது பெரிய டேங்க்னால இதுதான் எல்லாருமே ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே எவ்வளோ இது எங்கே வாங்கினீங்க கேட்டாங்க. ஓகே ஓரளவுக்கு வாங்கியாச்சு. பேக்லாம் ஃபுல்லாக வெயிட்டு டேங்க்கில் விட்டுட்டு செட்டப் பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குங்க. ஆல்ரெடி ஃபிட்லாம் பண்ணிட்டேன். வாட்டர்லாம் ஆட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் ஆட் பண்ணுறது தான் ஒரு இது. பட் வெயில் இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. ஆனால் காற்றே வரல, முடியல. சரி ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிட்டு போகலாம். ஓகே ஜூஸ் போட்டால் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டு ஜூஸ் போட்டுக்கிறோம். நோ ப்ராப்ளம். 1 hour later.